நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா, தவறான விவரங்களாலையும் பொய்யால செய்யப்பட்டிருக்க கல்யாணங்களும் நிரந்தரமா நிலைச்சு நிக்கிறது இல்ல. 2 மனுஷங்க மட்டும் இல்ல, 2 குடும்பமும் குழந்தைங்களும் இதால கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஆனா அதை பத்திலாம் இவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. இவர் எதுக்கும் பயப்படுறதே இல்ல. இதெல்லாம் பண்ண இவருக்கு எந்த அளவுக்கு தைரியம் அதிகமாயிடுச்சுன்னா, இவரு நம்மளுடைய குருவையே தன்னோட இரையாக்க முயற்சி பண்ணிருக்காரு. சரிதான குருவே? ஆமா. ஆனா உண்மை என்னன்னா, அது என்னன்னா, சுபமங்கலம் குருவுக்காக ஒரு சம்பந்தம் கொண்டு வந்திருந்தாரு. எனது குருவுக்கா? சுபமங்கலம் அவர்களே, உண்மையிலேயே உங்களுக்கு மனநல சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்லனா குருவுக்கு எப்படி சம்பந்தம்? இல்ல மகாராஜா, மன்னிச்சிருங்க. நான் சொல்ல வந்ததுக்கான அர்த்தம் என்னன்னா, குருக்காக இல்ல, குருவோட தங்கச்சி அனந்த லட்சுமிக்காக இந்த சம்பந்தத்தை கொண்டு வந்தாரு. சரிதானே குருவே? குருவே, இவர் கொண்டு வந்த சம்பந்தத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அது எந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை எதிர்பார்த்திருந்தோ அது மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைச்சது மகாராஜா. பையனோட குடும்பம் ஒரு செல்வந்த குடும்பம். பையனும் நல்ல குணம் உள்ளவன். இவங்க முதல் சந்திப்பிலேயே உங்ககிட்ட அவங்களோட பையனுக்கு மாலைக்கண் நோய் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, அது அவரு சொல்லவே இல்ல. குருவே, எவ்வளவு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது மணமகனை பத்தி உங்களுக்கு கொடுத்த மொத்த விவரங்களும் பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? பண்டித ராமகிருஷ்ணா, நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு தெளிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா மகாராஜா. ஆனா அதுக்கு 2 பேரு அரசவைக்கு கூப்பிட்டாகணும் மகாராஜா. மகாராஜா, இவர்தான் கோட்டீஸ்வர ராவ். இவர் அவருடைய மகன் நைனீஸ்வரர். அனந்தலட்சுமிக்கு நைனீஸ்வர ராவ் சம்பந்தம் தான் வந்துச்சு. துரதிருஷ்டவசமா நைனீஸ்வர ராவுக்கு மாலைக்கண் நோய் இருக்கு. இதுல இவரோட தப்பு எதுவும் இல்ல. ஆனா இந்த விஷயத்த குரு கிட்டையும் அவரோட தங்கச்சி கிட்டையும் மறைச்சிட்டாங்க. ரொம்ப அவசரப்படாதீங்க குருவே. முதல்ல நான் சொல்ல வந்ததை முழுசா கேளுங்க. உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லாம மறைச்சிட்டாங்க. இது மறைக்கிறதுக்கான ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, ஒருவேளை உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிட்டா இந்த சம்பந்தத்துக்கு நீங்க சரின்னு சொல்லி இருக்க மாட்டீங்க. அப்படிதானே குருவே? ஆமாம். இருந்தாலும் மகாராஜா, இந்த 3 பேரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, வெறும் செல்வத்தோட பேராசையால குரு அவர் தங்கச்சி கல்யாணத்தை இவர் கூட பண்ணிடுவாங்கன்னு நினைச்சிட்டாங்க. இல்ல, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குருவே, இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை ஏமாத்த முயற்சி பண்ணாங்கிறது தாமதமாகறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சதை நினைச்சு நீங்க சந்தோஷம் தான் படணும். மகாராஜா, கோட்டீஸ்வர ராவ் ஒரு செல்வந்தர். அவர் அவருடைய செல்வத்தை வச்சு அவர் மகன் நைனீஸ்வர ராவ குரு வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கணும்னு நினைச்சாரு. சுபமங்கலம், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? குரு மாதிரியான மகா வித்வான், மாமனிதன் வெறும் செல்வத்தின் பேராசையால ஒரு உறவோட ஆரம்பத்தையே பொய்யால ஆரம்பிச்ச ஒரு ஆணுக்கு தான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பாருன்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? சொல்லுங்க குருவே, நீங்க அப்படி பண்ணுவீங்களா? என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்த பாத்தியா சுபமங்கலம்? ராஜகுரு அவர்களே, நான் உங்ககிட்ட அப்புறமா நீ என்னை ஏமாத்தி அரசவையில பேசுற உரிமை இழந்துட்ட. இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. கல்யாணத்தையே விளையாட்டா நினைச்சு அப்பாவி மக்களோட வாழ்க்கையிலேயே விளையாடிட்ட நீ. சரியா சொன்னீங்க குருவே. மகாராஜா, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நீங்க கடுமையான தண்டனை கொடுத்து இனிமே இப்படி ஒரு எண்ணம் இவங்களுக்கு வராம பாத்துக்கணும். குருஜி என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க மகாராஜாக்கு முன்னாடி ஒண்ணு விடாம எல்லா உண்மையும் உளறிட்டீங்க. இப்போ நீங்களே மாட்டிக்கிட்டீங்க குருஜி.
இப்போதைக்கு மாட்டிக்கிறதே நல்லது. எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா. நான் என் மகனோட நோயை மறைக்கிறதுக்காக சுபமங்கலம் சொன்ன மாதிரியே பொய் சொல்லிட்டேன். தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க. நான் ராஜகுருவோட தங்கச்சி மட்டும் இல்ல, இவரோட வீட்டு பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன் மகாராஜா. நாங்க இன்னைக்கே விஜயநகரத்தை விட்டு போயிடுறோம். உங்களுக்கு அதுதான் நல்ல முடிவு. நீங்க விஜயநகரத்தை விட்டு கிளம்புறது தான் நல்லது. ஏன்னா நீங்க எங்களோட அன்பான குருவை காயப்படுத்திட்டீங்க. அதனால உடனே கிளம்புங்க. சொல்றல கிளம்புங்க. சரிங்க மகாராஜா. வா மகனே. மந்திரியாரே மகாராஜா, இவரை கைது பண்ணுங்க. இவருக்கு நான் 1 வருட கடுமையான சிறை தண்டனை விதிக்கிறேன். இவரை கூட்டிட்டு போங்க. கட்டளைப்படியே மகாராஜா. வீரர்களே, இவரை கூட்டிட்டு போங்க. மகாராஜா வாழ்க. குருவே, உங்க முகத்தை சோகமா பார்க்கும்போது நானும் சோகமாயிடுறேன். நான் தான் தண்டனை கொடுத்துட்டேனே, இப்பவாவது நீங்க சிரிக்கலாம் இல்லையா? மகாராஜா, உங்களோட தீர்ப்பு எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக எப்படி நன்றி சொல்றதுன்னு தான் யோசிக்கிறேன். நன்றி எனக்கு வேண்டாம் குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு சொல்லுங்க. ஏன்னா இவர்தான் உங்களையும் உங்க தங்கச்சியையும் சதியில இருந்து காப்பாத்திருக்காரு. பண்டித ராமகிருஷ்ணரே, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ உங்களுக்கான இந்த நன்றி கடனை எப்படி தீர்க்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை பண்டித ராமகிருஷ்ணா. இப்போ என் பதிலடிக்காக காத்துக்கிட்டு. குருவே, நீங்க என்ன ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அழைக்க போறேன்னு சொன்னீங்களே? மகாராஜா, சில சந்தர்ப்பங்கள்ல சில விஷயங்கள் மாறுறது நமக்கே தெரிய மாட்டேங்குது. நேரம் எப்ப எப்படி மாறுங்கிறது நாம சொல்லவே முடியாது மகாராஜா. குரு கொஞ்சம் குழப்பத்துல இருக்காரு. இவருடைய குழப்பத்தை நான் தீக்கிறேன். மகாராஜா, குரு அவருடைய சஷ்டி பூர்த்திக்காக உங்களை அழைக்கணும்னு நினைச்சாரு. அடுத்த மாசம் நம்மளுடைய குருவுக்கு 60 வயசு ஆக போகுது. நம்ம கலாச்சாரத்தின்படி குருவுக்கும் அவரது மனைவி குருமாதா வருணமாலா கூட திரும்பவும் கல்யாணம் நடக்கும். இத பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இததான் சஷ்டி பூர்த்தின்னு சொல்லுவாங்க. அற்புதம் குருவே, உண்மையாவே இது நல்ல விஷயம்தான். குருவே, இன்னைக்கு நான் அரசவையில ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிக்க போறேன். குருவோட சஷ்டி பூர்த்திய நாம நம்ம குருவோடையும் குரு மாதாவோடையும் பிரம்மாண்டமா இந்த அரசவையில நடத்தலான்னு இருக்க. ஆஹா, மகாராஜா, உங்களோட இந்த அறிவிப்புக்கு ரொம்ப நன்றி. குருவே, உங்களோட நன்றிய நான் மனசார ஏத்துக்கிறேன். ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு வேண்டி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இந்த ராஜசபையில ஏன் முன்னாடி நீங்க கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும். அண்ணன்தா, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. என்ன? இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு கோவிந்த் கிட்ட அப்படின்னு தெரிஞ்சது. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க நினைக்க? கோவிந்த விட எனக்கே நிறைய அறிவு இருக்கு. அப்படின்னா நான் ஒன்ன கல்யாணம் பண்ணிக்குவா? என்ன எப்படி? நான் இன்னும் சின்ன பையன்தான். நான் புரிய வைக்கிறேன். இங்க பாரு, பண்டிதர் ராமகிருஷ்ணர் வீட்டுல எல்லாரும் யார் பேச்ச கேட்பாங்க? ஏன் பேச்சுதான்? அதுக்கப்புறமா சரதாவோடதான். அதுக்கப்புறம் ஆமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. அவருதான் மிகப்பெரிய அறிவாளியாச்சே. அது என்னவோ உண்மைதான். அவன் சாரதா முன்னாடி அவன் தோல்வியை ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். பாத்தியா, இதுலதான் உன் கேள்விக்கான பதிலும் ஒளிஞ்சிருக்கு. பதிலா? இப்ப பாரு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இங்க பாரு, பண்டிதர் ராமகிருஷ்ணர் மிகப்பெரிய அறிவாளியா இருந்தும் கூட அவரோட வீட்டுல அவரோட மனைவியை எதிர்த்து பேச அவருக்கு தைரியம் இல்ல. அப்ப நீயே யோசி, இந்த அப்பாவி கோவிந்த நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அவரு மட்டும் எப்படி என்னை எதிர்த்து நிப்பாரு? அப்புறம் வீட்டுல ஏன் ஆட்சி தான் நடக்கும். அது கடவுளே, இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் குருவோட தங்கச்சி தான் போட முடியும். ஆனா உங்க 2 பேருக்கும் எப்பதான் கல்யாணம் நடக்கும்? உங்க அண்ணன் அவரோட சஷ்டி பூர்த்திக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு.
நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. கண்டிப்பா மண்டபத்துல நானும் கோவிந்தும் தான் உட்கார போறோம். அந்த பண்டித ராமகிருஷ்ணன் எல்லா திட்டத்தையும் தவிடு பொடி ஆக்கிட்டான். குருஜி, நீங்க உட்கார்ற அரியாசனத்துல எதுக்கு இவ்வளவு பூக்களை போட்டு வச்சிருக்காங்க? எதுவா வேணா இருந்துட்டு போகுது. இது ஏன் வீட்டுக்குள்ள இருக்கு? நான் தான் கொண்டு வந்த சுவாமி. ஏன்? போதும் போதும் வருணமாலா, நீதான் காலையிலேயே எனக்கு ஆரத்தி எடுத்துட்டியே. இப்ப எதுக்கு திரும்பவும் இதை செய்யணும்? இன்னும் ஒரு நிமிஷம் சுவாமி. சுவாமி வாங்க, என் கூட வாங்க. என்ன? உட்காருங்க. ஏய், உட்காருங்க. என்னது இது? ஏன் இப்படி எல்லாம் என்ன செய்யற நீ? என்ன பண்ண விடுங்க சுவாமி. என்ன மாதிரி பக்தி செய்யற ஒரு சின்ன வேலை இது. என்னோட சுவாமிய நான் கௌரவிக்கிறேன். நீங்க எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கோவிந்த், கோவிந்த். என்ன நீ கோவிந்தனா கூப்பிட்ட? நீ என்ன எப்பவும் பிரியரன்னு தானே கூப்பிடுவ? கோவிந்த், என்னோட அண்ணா அவரோட 60வது கல்யாணத்தை பண்ண போறாரு. ஆனா கல்யாண வயசு எனக்கு தானே. இது சந்தோஷமான விஷயம் தானே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஒரு புது துணி ஒண்ணு வச்சிருக்கேன். அதை நான் இன்னும் வெளியே எடுக்கவே இல்ல. உன் அண்ணனோட 60ஆம் கல்யாணத்துக்கு அதை நான் எடுத்து போட்டுட்டு வருவேன். இல்ல இல்ல, கல்யாணத்தன்னைக்கு புது துணி கிடையாது. நீ என்னோட வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும். என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள தானே மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அததான் நானும் சொல்றேன் கோவிந்த். சஷ்டி பூர்த்தி அன்னைக்கு 2 கல்யாணம் நடக்கும். ஒன்னு அண்ணா அண்ணியோட கல்யாணம், இன்னொன்னு நம்மளோடது. என்னது? நம்ம கல்யாணம் நடக்க போதா? ஆனா நான் உன்கிட்ட என்ன சொல்றேனோ நீ அந்த மாதிரி செய்யணும். அப்பதான் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். நீ என்ன சொல்றியோ நான் அதை அப்படியே பண்ணுவேன். நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். மண்டபத்துல உன் பக்கத்துல உட்கார ஆசையா இருக்கு. அப்படின்னா இன்னொரு சத்தியம் பண்ணு. நீ இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. அதுலயும் குறிப்பா உங்க மாமா கிட்ட சொல்லக்கூடாது. அப்ப சரி, நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன் ஆனந்தா. வருணமாலா, போதும் நிறுத்து. ஐயோ, இதெல்லாம் ஏன் பண்றேன்னு காரணத்தையாவது சொல்லிட்டு செய்ய. ஏன்னா செய்தி எனக்கு கிடைச்சிருச்சு சுவாமி. என்ன கிடைச்சிருச்சு? அது உங்களுக்கும் எனக்கும் 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது. இல்ல, பரமேஸ்வர் அவரோட பக்தர்களை வெறும் கையோட போக விட மாட்டாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தன்னோட பக்தர்களுக்கு வரத்தை கொடுத்தே தீருவாரு. என்னோட பரமேஸ்வரனே நீங்க தான். இந்த 60ஆம் கல்யாணம் உங்க மூலமா எனக்கு கிடைக்கிற ஒரு வரம். அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சுவாமி. நீங்க கிடைச்சதுக்கு அப்புறம் நான் புண்ணியம் பெற்றவளாயிட்டேன். திரும்பவும் திருமணம் பண்ணி பாக்கியசாலியாக போறேன் சுவாமி. சுவாமி, இந்த சந்தோஷமான தருணத்துல உங்களுக்காக சுவையான உணவுகளை சமைச்சிருக்கேன். நான் இப்பவே அதை கொண்டு வரேன். உணவாந்தானி ஏற்கனவே பசிக்குது. இன்னைக்கு ஒரு பொடி. சந்தோஷமா? சந்தோஷம். இவ ஒருத்தி. நான் துன்பத்துல இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் கல்யாணங்கிறது ஒரு பெரிய காயம். நான் அது கூட வாழ கத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பண்டித ராமகிருஷ்ண என்ன மறுபடியும் காயப்படுத்த காத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டுமல்ல, ஏற்கனவே நல்ல பேரும் வாங்கிட்டான். நான் நிச்சயமா மண்டபத்துல உட்காரவே மாட்டேன். அதுக்கான வேற வழி என்னன்னு தேடி ஆகணும். இதுக்கு ஒரு மாற்று வழியை நான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அம்மா சாரதா, வாங்க வாங்க வாங்க. என்ன பண்றீங்க? கொடுங்க, நாங்க பண்றோம். ஓ, நான் காய்கறி வெட்டுறத பாக்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? இல்ல, நீங்க சரியா வெட்ட மாட்டீங்க. அதனாலதான் கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றோம். அதான் வெட்டிட்டேன்ல. என்னது? காய்கறிய வேற என்ன? எனக்கு பசிச்சுது. வீட்டுல சாப்பாடே இல்ல. அம்மாவோட லட்ட வாழ்க்கை பூரா தேடினாலும் எனக்கு கிடைக்காது. நான் என் பசியை தீக்கிறதுக்கும் வேலையை சுலபமாக்கிறதுக்கும் நான் காய்கறியை வெட்ட ஆரம்பிச்சேன். அதான் வெட்டிட்டேன்ல. சீக்கிரம் எனக்கு சாப்பாடு சமைச்சு வை. சாப்பாடு நான் சமைக்கிறேன். ஆனா அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா? அம்மாக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சா? அம்மாக்கு முதல்ல இருந்தே கேக்கும், பேசாம இருந்தாங்க. ஆமா, பசியால என் மூளை வேலையே செய்ய மாட்டேங்குது. என்ன கேள்விப்பட்டீங்கம்மா? அது
தத்தாச்சாரியாரோட 60ஆம் கல்யாணம் நடக்க போதாமே, அத நம்மளோட மகாராஜா தான் பிரம்மாண்டமா பண்ண போறாரா? ஆமா சரிதான். இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம். தத்தாச்சாரியாரோட 60ஆம் கல்யாண ஆலோசனைய நீங்க தான் மகாராஜாக்கு கொடுத்தீங்களாமே. ஆமா. ஆனா ராப்பகலா உங்களுக்கு எதிரா சதி பண்ற ஒருத்தர், அரசவையில உங்களுக்கு எதிரா சதி பண்ற ஒரு வாய்ப்பை விடாத ஒருத்தர், அது மட்டும் இல்லாம மகாராஜா கிட்ட உங்களை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும் நீங்க எதுக்காக சொன்னீங்க? இதுல என்ன புத்திசாலித்தனம்? நான் இப்ப வேற என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்துல எனக்கு வேற எதுவும் புரியல. ஒருவேளை அப்படி பண்ணாம இருந்திருந்தா பாவம் அந்த அனந்தலட்சுமிக்கும் நைனீஸ்வர் ராவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். இப்ப நீ அதை விடு. நீ இப்ப விஷயத்த மாத்தாத. நீ தத்தாச்சாரியாரோட 60வது கல்யாணத்துக்கான ஆலோசனையை எதுக்காக சொன்ன? அட, நான் ஒரு பொண்ணை காப்பாத்திருக்க, நீங்க தான் விஷயத்த மாத்தி பேசுறீங்க. இதுக்காக என்ன பாராட்டாம திட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் பெண்கள் தானே? போதும் போதும், இனி எதுவும் விவாதிக்க வேண்டாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் ஏதாவது சமைச்சு கொடு. குண்டப்பா, இந்தா போ. ஆமா சாப்பிடுவேன், எனக்கு பசிக்குது. சௌதாமினி தேவி. வணக்கம் சௌதாமினி தேவி. நீங்க 2 பேருமா? என்ன வேணும்? சௌதாமினி தேவி, உங்களுக்காக நாங்க இங்க ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னா சொல்லுங்க, சொல்லிட்டு கிளம்புங்க. சௌதாமினி தேவி அவர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம். அத உள்ள வந்துதான் சொல்லணும். அப்படியா? உள்ள வாங்க. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. சொல்லுங்க, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கீங்க? சௌதாமினி தேவி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? எங்களோட குருஜிக்கு இப்போ 60ஆம் கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அதுவும் குருமாதா வர்ணமாலா கூட. கடவுளே, இப்படி எல்லாம் நடக்க கூடாது. எது நடக்க கூடாதுன்னு சொல்றீங்களோ அதுதான் இப்ப நடக்கவே போகுது. குருவுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனா அவரு என்கிட்ட சொல்லவே இல்ல. அட சௌதாமினி தேவி, எங்க குருஜிக்கு 2வது தடவையா கல்யாணம் நடக்க போகுது. உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறாமையே இல்லையா? ஆச்சரியமா இருக்கு. நான் ஏன் பொறாமப்படணும்? குரு மாதா வருணமாலா முதல்ல இருந்தே அவரோட மனைவியா இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேருக்கும் 2வது முறை கல்யாணம் ஆக போகுது. வேற யார் கூடயும் ஆகலல்ல? அது இல்லதான் சௌதாமினி தேவி, இதுதான் பொறாமைக்கு உண்மையான காரணமா இருக்கும். உங்களை எப்பவும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொன்ன எங்க குருஜி ஒரே பெண்ண 2 தடவை கல்யாணம் பண்றாரு. ஆனா உங்களை அவரு ஒரு தடவை கூட கல்யாணமே பண்ணல. எங்களுடைய குரு தான் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா உங்களை அவர் என்ன நினைக்கிறாருன்னே தெரியல. நீ சொன்னது சரிதான். அவர் அப்படிதான். அவரை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை தேடி வந்தேனே தத்து, இங்கு ஆட வந்தேனே தத்து, என்னை ஏற்றுக்கொள்வாயே நீ, உனக்காக வந்தேனே நானு. வா வா. சௌதாமினி தேவி, சீக்கிரம் எங்கேயாச்சும் மறைச்சு வைங்க. படுக்கை கடியில போய் ஒளிஞ்சுக்கோங்க. போங்க போங்க, சீக்கிரம் மறைஞ்சுக்கோங்க. சௌதாமினி, பாடி பாடி தொண்டையெல்லாம் வறண்டு போச்சுமா. இன்னுமா உனக்கு மனசு இறங்கல? இந்த கதவை திறப்பா என் அன்பே, உன் மன கதவை திறப்பா என் அன்பே. சௌதாமினி, உன்னோட தத்து காதல் நெருப்புல வெந்துகிட்டு இருக்க. கதவை திறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தாமதமா இருந்தா கூட அந்த காதல் நெருப்பு என்னையே எரிச்சிருக்கும். போங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏம்மா, என் மேல நீ கோபப்படக்கூடாது சௌதாமினி. என்னால அதை தாங்க முடியாது. என்னோட உயிரே போயிடும். எப்படியோ சாகுற வயசு வந்துருச்சுல்ல. தனிமணியோட குரல். ஐயோ ஐயோ, பாத்து பாத்து குருவே.
என்னாச்சு? அட, மிருகங்களால கூட சரியா நடக்க முடியாத இந்த வழியில என்ன மாதிரி மென்மையான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. விஸ்வபானு அவர்களே, இவ்வளவு கடினமான வழியில நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? இன்னும் கொஞ்ச தூரம் தான், கொஞ்ச தூரம் தான். வாங்க குருவே, அப்படி வாங்க. என்ன ஆயுதம் அது காட்டுக்குள்ள ஒளிச்சு வாங்க. வச்சிருக்கீங்க? வாங்க. என்னாச்சு? ஏன் நின்னுட்டீங்க? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் வாங்க. குரு அவர்களே, இந்த சகாப்தத்தோட மிகப்பெரிய இரும்பு மனிதர்கள் இவங்க தான். இரும்பு மனிதர்களா? இவங்க எங்களோட விசேஷ ஆயுதம். கடினமான பயிற்சியால இவங்க உடம்பு இரும்பு ஆயிடுச்சு. போத நிறுத்துங்க. இவங்க உடம்பு நிஜமாவே இரும்பு மாதிரி தான் இருக்கு. ஆனா இவங்களுடைய கண்கள்ல உயிர் இருக்கிறதுக்கான அறிகுறியே தெரியலையே. இது எப்படி சாத்தியம்? ஏண்டா இவங்க உயிர் வாழ்றதுக்கு கிடையாது, மத்தவங்களோட உயிர் எடுக்கிறதுக்காக பயிற்சி கொடுத்திருக்காங்க. நீங்க அனந்தலட்சுமிக்கு உதவி செய்யறதுக்காக இப்படி பண்ணீங்க சரி, ஆனா இதுல குருக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி எதுக்கு பண்ணீங்க? இதுல எப்படி குருக்கு லாபம் கிடைக்கும் சாரதா? கொஞ்சம் யோசிங்க. குருக்கு திரும்பவும் கல்யாணம் நடக்கும். விஜயநகரத்துல எல்லாருக்கும் அழைப்பிதழ் கொடுப்பாங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்கல்ல. அப்புறம் மகாராஜாவும் அவருக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாருல்ல. ராஜ்யத்தோட தரப்புல தான் கல்யாணம் நடக்குது. குருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அதுக்கு பதிலா குருக்கு லாபம் கிடைக்க போது, அது ஒரு விஷயம். நீங்க முட்டாள்தனம் பண்ணி குருவை செல்வந்தராக்கிட்டீங்க. இதை நினைச்சுதான் வைத்தறிச்சல் பண்றீங்களா? நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கணும். நீங்க மகாராஜாவோட நண்பர். விஜயநகரத்துக்காக எவ்வளவு பண்றீங்க? சாரதா, நம்மளோட 60வது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கும் கிடைக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப நடக்கிறது அப்ப பாத்துக்கலாம். எனக்கு இப்பவே பரிசு வேணும். அட, பாஸ்கரோட பேர் சூட்டு விழால மகாராஜா நிறைய பரிசுகள் கொடுத்தாருல. அது பழசாயிடுச்சு. நீ ஒண்ணு பண்ணு, பாஸ்கருக்கு இன்னொரு தம்பியை கொண்டு வா. அவனுக்கு பெயர் சூட்டு விழா வைக்கலாம். அதுக்கப்புறம் மகாராஜா திரும்ப திரும்ப பரிசு கொடுப்பாரு. சரியா சொன்னீங்கம்மா. இந்த திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது பிடிக்கல. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, அது நீங்க ஏதாவது பேசி விஷயத்தை மாத்தாதீங்க. நீங்க பாஸ்கருக்கு பெயர் சூட்டு விழாவை இன்னொரு தடவை பண்ணுங்க, இல்லனா குருவோட 60வது கல்யாணத்தை நிறுத்துங்க. சரதா, நான் எப்படி குருவோட கல்யாணத்தை நிறுத்த? மகாராஜா அவரே கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்றாரு. குருவோட சஷ்டி பூர்த்தி திருமணம் நிச்சயம் நடக்கும். மண்டபத்துல உட்கார்றத யாராலையும் தடுக்க முடியாது. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? வாங்க என் கூட. எங்க? குருவோட திருமணத்தை நிறுத்த. அட, நான் சொல்றது கேளு. அட, என்னோட குருஜி, உங்களுக்கு விஷப்பெண்களை எப்படி உருவாக்குவாங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன். விஷப்பெண்கள். விஷப்பெண்களுக்கு சின்ன வயசுல இருந்தே குடிக்கிறதுக்கு விஷம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேல விஷத்தால என்னதான் தாக்குதல் நடத்தினாலும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா அவங்களோட உடம்பு முழுக்க விஷம் பரவிடும். விஷப்பெண்களா? விஷப்பெண்கள் மாதிரியே இந்த வீரர்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே பயிற்சி கொடுத்திருக்காங்க. காதல், பயம், வலி இது எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள இருந்து வெளியே எடுத்துருவாங்க. இவங்களால சொந்தமா எதையுமே யோசிக்க முடியாது. இவங்களுக்கு கட்டளை தான் இடணும். இவங்களை எப்படி கட்டுப்படுத்தணும், எப்படி செயல்படுத்தணுங்கிற வழிமுறைகள் எல்லாம் இதுல இருக்கு. உண்மையா? என்னால நம்ப முடியல. அப்போ சரி. போதும் 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 போதும்.
இப்படி அடிக்காதீங்க, என்னால தாங்க முடியல. அதுதான் உங்களோட இலக்கு. போய் தாக்குங்க. போதும், நிறுத்துங்க. அட, என்னால இதை நம்பவே முடியல. இவங்கெல்லாம் அதிசயமான ஆயுதங்கள், இரும்பு மனிதர்கள். இது நான் வாழ்க்கை முழுக்க சேர்த்து வச்ச செல்வங்கள். எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. இந்த 3 ஆயுதங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த புத்தகம் யாரோட கையில இருக்குதோ இந்த வீரர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க. கொடுங்க. இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. கொடுங்க கொடுங்க. பண்டித ராமகிருஷ்ணா, அந்த அவமானத்தை நான் இன்னும் மறக்கல. நடந்த அவமானத்துக்காக உன்னை பழி வாங்க வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சு. இந்த முறை எப்படி இந்த 3 வீரர்களையும் உங்க வசமாக்கிக்கிறீங்கன்னு நான் பார்க்கறேன். உன்னோட மரணமா மாறி திரும்பவும் விஜயநகரத்துக்கு வரப்போறேன். பண்டித ராமகிருஷ்ணா, வணக்கம். யார் வந்திருக்கா பாருங்க, எங்களோட அழகான மருமக பாஸ்கரன். நாங்களும் தான் வந்திருக்கோம். வணக்கம், உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். நீங்க எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க, கண்டிப்பா ஏதாச்சும் முக்கியமான காரணமா தான் இருக்கும். ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். குருக்கு நடக்க போற 60வது கல்யாணத்தை பத்தி. என்ன மன்னிச்சிருங்க மகாராணி, எல்லாரும் 60 வயசுல வீட்டை விட்டுட்டு காசிக்கு போவாங்க. ஆனா குரு 60ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அம்மாவும் வயசானவங்க தான். சாரதா தேவி, அப்படின்னா நீங்க அம்மாவையும் காசிக்கு போகணும்னு சொல்றீங்களா? இல்ல இல்லம்மா, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க காசிய விடுங்க. ஆனா குருவோட கல்யாணம் நீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் என்ன சொல்றது? அதான் நீ வீட்ல சொல்லிட்டு இருந்தியே. நான் என்ன சொன்னேன்? நீங்க வீட்ல சொன்னத நானே சொல்றேன். இவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, விஜயநகரத்துல இருக்க கல்யாண வயசுல இருக்க பெண்கள் ஆண்கள்லாம் என்ன யோசிப்பாங்க? குருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு திரும்ப கல்யாணமா? இது சரியில்லை தானே? அதுவும் அரண்மனை தரப்புல ராஜ்யத்தோட செலவுல. சாரதா தேவி, உங்களோட பிரச்சனை என்ன? குருவோட கல்யாணமா, ராஜ்யத்தோட செலவா, இல்லனா இந்த ராஜ்யத்துல கல்யாணம் ஆகாம இருக்கவங்களா? குருவோட 60ஆம் கல்யாணம் தான் பிரச்சனை. அது நல்லதில்லை இல்லையா? சாரதா தேவி, இன்னொன்னையும் யோசிங்க. குருவோட கல்யாணம் மூலமா நாம எல்லாரும் கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சின்ன மகாராணி அவர்களே, திரும்பவும் ஏதாவது கொண்டாட்டம் வேணும்னா பாஸ்கருக்கு மறுபடியும் பேர் சூட்டு விழா நடத்தலாம். நீங்க வீட்ல அதானே சொல்லிட்டு இருந்தீங்க? நானா? அட, நான் என்ன சொன்னேன்? இல்ல, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு பாஸ்கர்ன்ற பேரே ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம கொண்டாடுறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. குருவோட கல்யாணம் தான் காரணமா என்ன? தனிமணி, நீங்க தனிமணியே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இருக்கும் போதும் உங்களுக்கு தனிமணியோட சத்தம் தான் கேக்குது. என்ன வார்த்தை சொல்லிட்டமா சௌதாமினி? நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். நமக்கு இடையில அந்த 2 கழுதைங்க யாருன்னு கேக்குறேன். நீங்க குருமாதாவை இன்னொரு முறை 60ஆம் கல்யாணம் பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன். உனக்கு எப்படி தெரிஞ்சது? இது எனக்குன்னு ஒருத்தன் வந்து வாச்சிருக்கானே, என் எதிரி ராமகிருஷ்ணன், அவன் பண்ண வேலை. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் ஏதாவது சதி திட்டம் போட்டு இந்த 60ஆம் கல்யாணத்தையே நிறுத்திடுறேன். தத்து, நீங்க உண்மையாவா சொல்றீங்க? நான் சொல்றது உண்மைதான் சௌதாமினி. வா, என் அருகே வா என் அன்பே, என் காதல் நெருப்பை அணைக்க ஓடி வா.
மணி நம்ம நிலைமை மோசமாகிக்கிட்டே போகுது. நாம இப்ப உடனே ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். சௌதாமினி தேவி, சௌதாமினி தேவி, மறுபடியும் தனிமணியா? சௌதாமினி தேவி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இன்னொரு தடவை கிடைக்காது. இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இது என்ன இது? தனிமணி குரல் அடிக்கடி கேக்குது. சௌதாமினி தேவி, இன்னும் ஏன் அங்கே நிக்கிற? வர சொன்னனே. நிச்சயமா உங்க கல்யாணம் நடக்கும். ஆனா குரு மாதா கூட கிடையாது, ஏன் கூட தான் நடக்கணும். உன் கூடயா? ஏன் உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? ஏன் விருப்பம் இல்லாம என்ன? அப்படின்னா இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா இருந்தாலும் ஆனா அவனா எதுவும் இல்ல. நம்ம மறைஞ்சு மறைஞ்சு சந்திக்கிறதெல்லாம் போதும். இப்ப நான் உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த முறை மண்டபத்துல உங்க கூட நான் தான் திருமணத்துல உட்காருவேன், மறந்துடாதீங்க. அதனால நீங்க இப்ப போங்க. அடுத்து நாம கல்யாண மேடையில தான் சந்திக்கணும். சௌதாமினி, நான் இப்ப போறீங்களா இல்ல சத்தம் போட்டு நான் எல்லாரையும் கூப்பிடட்டுமா? போறேன். ஒரே ஒரு தடவை. ஆமா சாரதா, நீங்க சொல்றது சரிதான். நம்ம குருவோட 60ஆம் கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். எந்த முட்டாள் மகாராஜாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுத்தாங்கன்னு தெரியல. சரி, எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்க கிளம்புறோம். வணக்கம். ஐயோ, அப்படின்னா கல்யாணம் நின்னுடுச்சா? ஆபரணங்கள் செய்ய சொல்லியிருந்த, புது ஆடை எடுத்துட்டு வணிகரையும் வர சொல்லியிருந்த. இப்போ இது எதுவுமே தேவையில்லையா? கல்யாணம் தான் நின்னுடுச்சுல. நீங்க ஆபரணங்கள் செய்ய வடிவமைப்பாளர்கள் கிட்ட கொடுத்திருக்கீங்களா? ஆமா சாரதா, ஆபரண வடிவமைப்பாளரும் வணிகரும் நிச்சயமா உங்க வீட்டுக்கும் வருவாங்க. மகாராஜா ஆணையிட்டு இருக்காரு. குருவோடைய 60ஆம் கல்யாணத்துல ராஜ்ய மக்களுக்கு புது ஆடைகளும் ஆபரணங்களும் வழங்க இருக்காரு. எல்லாம் ராஜ்யத்தோட செலவுதான். ஆனா இப்ப என்ன லாபம்? இப்போதான் நாம கல்யாணத்தையே நிறுத்த போறோம்ல. இல்ல, கேட்டீங்களா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்ன சொல்லியிருந்த? இல்ல, குருவோட 60ஆம் கல்யாணம் சரிதான். மகாராஜா எப்பவும் தவறான ஆணைய விதிக்கவே மாட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்க 2 பேரும். நீங்க எதுக்கு என்ன தப்பா யோசிக்க வைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை குருக்கோ குருமாதாக்கோ கல்யாணம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் விஜயநகரத்துல இருக்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 60ஆம் கல்யாணம் ஒரு நாள் இல்ல 3 நாள் நடக்கணும். எப்படியோ குருவோட 60ஆம் கல்யாணம் தீபாவளி பண்டிகைக்கு முன்னாடியே வருது. அப்புறம் மகாராஜா தீபாவளி கொண்டாட்டத்தை 2 நாள் பண்ணுவாரு. அதனால குருவோட கல்யாண கொண்டாட்டம் 1 நாள், தீபாவளி பண்டிகை 2 நாள். அதாவது மொத்தமா 3 நாள். 3 நாளா அம்மா? அப்படின்னா 3 முறை புது புது ஆபரணங்கள், புது புது ஆடைகள். ஆமாம்மா, நீங்க சொன்னது ரொம்பவே சிறப்பான யோசனை. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எதுக்கு எல்லாத்துலயும் இடையூறு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? நானா? இல்ல மகாராணி அவர்களே, நான் அது மகாராணி, இவரை நீங்க கண்டுக்காதீங்க. நீங்க இந்த விஷயத்த மகாராஜா கிட்ட சொல்லலாம்ல, அவர் சந்தோஷப்படுவாரு. என்ன சொல்றது? அது என்னன்னா, குருவோட 60ஆம் கல்யாண கொண்டாட்டம் தீபாவளி பண்டிகையோட சேர்ந்து நடக்கணும். அப்பதான் 3 நாள் கொண்டாட்டமா இருக்கும். கண்டிப்பா, நாங்க இப்பவே போய் சொல்லிட்டு வரோம். இல்ல இது தப்பு. மகாராஜாவை இதை பண்ண விடாம தடுத்து நிறுத்தணும். இப்பவே நிறுத்துறேன். என்ன இது? அவங்க இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. ஊற சொல்றீங்களா? கொஞ்சம் ஊத்துங்க. ரொம்ப சுவையா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு மணி.
அடடா ரொம்ப சுவையா இருக்கு. ஆமா சரியா சொன்னேன். யாரு? நான் தான். நீங்க ரெண்டு பேரும் சௌதாமணி கிட்ட வந்து என்னடா சொன்னீங்க? நாங்க என்ன சொன்னோம்? நாங்க எதுவும் சொல்லவே இல்லை குருஜி. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நாங்கெல்லாம் சௌதாமணி தேவியை பார்க்கறதே பெரிய விஷயம். நாங்க எப்படி போய் அவங்கள பார்ப்போம்? அதெல்லாம் நாங்க பார்க்கறோம் குருஜி. உங்களை என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? உதவாக்குறீங்களா? சௌதாமணி கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ல சொல்லி குழப்பத்தையா உண்டாக்குறீங்க. உங்களை என்ன பண்றேன் பாரு. கோத்வால் கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கே சிறைச்சாலைக்கு அனுப்புறேன். குருஜி எங்களை மன்னிச்சிருங்க. பண்டிதர் ராமா. ராமனா அங்க பாருங்க. பண்டிதர் ராமா. குருஜி நாங்க ரெண்டு பேரும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் சௌதாமணி தேவியோட வீட்டு பக்கம் போறத பார்த்தோம். ஆமா குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் உங்களுக்கு எதிரா இந்த சதி திட்டத்தை போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் தான் சௌதாமணி தேவிக்கு இத பத்தி சொல்லி கொடுத்துருப்பான். இது எல்லாத்துக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணன் மட்டும் தான் காரணம். இப்ப எங்களை விடுங்க. அப்படின்னா அந்த பண்டித ராமகிருஷ்ணன் சும்மா விட மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் மகாராணி கிட்ட என்னோட பேர் ஏன் எடுத்தீங்க? ஒருவேளை மகாராஜா கேட்டாருன்னா நான் சொல்லிடுவேன். குருவோட 60வது கல்யாணத்தை 3 நாள் செய்யணும்னு நீங்க ரெண்டு பேர் தான் சொன்னீங்கன்னு நான் சொல்லிடுவேன். இது எல்லாமே புது ஆடைகள் புது ஆபரணங்களுக்காக பண்ணீங்கன்னு சொல்லிடுவேன். பாருங்க. அப்படியா? சரி, அப்படின்னா நானும் சொல்லிடுவேன். நீ என்ன சொல்ல போற? நானும் சொல்லுவேன். அது நீங்க என்ன நான் என்ன பண்ண சொல்லு. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க மகாராஜாவோட பேர்ல இளவரசி ஜெகன்மோகினிக்கு கடிதம் எழுதுனீங்கன்னு சொல்லுவேன். காதல் கடிதம். நான் எப்ப கடிதம் எழுதுனேன்? நீங்க தான் எழுதுனீங்க. ஞாபகப்படுத்தி பாருங்க. ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. இவ என்ன இப்படி பயமுறுத்துறா? அப்படியா? நீங்க பண்றீங்களே, அதுக்கு பேர் என்ன? மகாராஜா கிட்ட சொல்லிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நாங்க மாட்டினா நீங்களும் மாட்டிப்பீங்க. அப்பா, என்னோட சின்ன மூளையில ஒரு யோசனை தோணி இருக்கு. ஆயுதங்களை கீழே போட்டுட்டு அவங்க கிட்ட சரணடைஞ்சிடுங்க. சரி, நாங்க வீட்டுக்கு போறோம். உங்களுக்காக அல்வா செஞ்சு வைக்கிறோம். ஒருவேளை பசிச்சா வீட்டுக்கு வாங்க. இதெல்லாம் இவ பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இவனால தானே நமக்கு புது ஆபரணம் புது ஆடைகள் கிடைக்க போகுது. நீங்க சரியா சொன்னீங்கம்மா. சரி, நீங்க வீட்டுக்கு வந்துருவீங்களா? வந்துருங்க, வாங்க போலாம். ரொம்ப நன்றிமா. யாரும் கேட்கல. பண்டித ராமகிருஷ்ணரே, குருவே, நீங்க எவ்வளவு நேரமா நீங்க இங்க இருக்கீங்க? ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கேன். நீங்க ஏதாச்சும் கேட்டீங்களா? இல்லையே. ஏன், நான் ஏதாவது கேட்டிருக்கணுங்கிறீங்களா? இல்ல எதுவும் இல்ல. எங்க தனிமணியை காணோம்? அவங்க வேற எங்க இருப்பாங்க. என் கூட தான் இருந்தாங்க. இப்பதான் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கும் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன தெரிஞ்சது? தெரியக்கூடாததெல்லாம் தெரிஞ்சிருச்சு. எந்த தெரியக்கூடாதத சொல்றீங்க? அதான் இப்ப தெரிஞ்சதே அது. என்ன குருவே, நீங்க நல்ல நகைச்சுவை பண்றீங்க. சரி, அனுமதி கொடுங்க, நான் கிளம்புறேன். வணக்கம். இளவரசி ஜெகன்மோகினி. என்ன குருவே? இளவரசி ஜெகன்மோகினி. இன்னைக்கு திடீர்னு இளவரசி ஜெகன்மோகினி எப்படி ஞாபகம் வந்துட்டாங்க? எனக்கு ஞாபகம் வந்தது இருக்கட்டும் பண்டித ராமகிருஷ்ணரே. அந்த பேரை கேட்டது நீங்க ஏன் நின்னீங்கன்னு தான் தெரியணும். இல்ல, அது நீங்க என்னதான் கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஓஹோ, அப்போ உங்க பேரு ஜெகன்மோகினி? இல்ல 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 இல்ல. சரி, அனுமதி கொடுங்க. காதல் கடிதம். நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா குருவே? இல்லையே. அப்படியா? என் காதல தான் தப்பா விடுதுன்னு நினைக்கிறேன். அனுமதி கொடுங்க, கிளம்புறேன். நீங்க போறதுக்கு தான் அனுமதி கொடுத்துட்டேனே. நீங்க தான் போகாம நின்னுகிட்டே இருக்கீங்க. சரி சரி சரி, மன்னிச்சிடுங்க. வணக்கம். போலியான காதல் கடிதம், அதுவும் மகாராஜா பேர்ல எழுதுனது. சிவ 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 சிவ. என்ன எழுதியிருக்கு? அக்னி ஹோத்ரம்.
நிறுத்துங்க போதும். அட ஜலராம், அட ஸ்ரீராம், அது என்னது? ஓய்வு ஓய்வு ஓய்வு. கடவுளே, முட்டாள்களா, எதுக்காக எரிச்சீங்க? ஒருவேளை உள்ள நான் இருந்தா என்னையே எரிச்சிருப்பீங்கல்ல? இந்நேரம் நான் எரிஞ்சு சாம்பலா இருப்பேன். இன்னைக்கு நம்ம ராத்திரி எங்க தூங்குவோம்? எங்க தங்க போறோம்? என்ன அழ வச்சிட்டீங்கல்ல? நான் அழ மாட்டேன், நீங்க தான் அழணும். உங்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது. நான் எவ்வளவு அடிச்சும் எந்த ஒரு பலனும் இல்லை. அட கடவுளே, இவங்களை என் கட்டுப்பாட்டுல வைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் போலயே. நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா குருவே? நானா என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்னா, ஒரு எலி ஒண்ணு இருக்கு, அது கொடுக்கிற தொல்லை தாங்கல எனக்கு. எலியா? எலியேதான். எத்தனை தடவை அதுக்கு பொறி வச்சாலும் அந்த புத்திசாலி எலி இருக்கே, அது பொறியில மாட்டாம தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நிச்சயமா இந்த தடவை அந்த எலி இருக்கே என் கையிலே வந்து மாட்டோம். கையிலையா? மாட்டிக்கிச்சே. நான் சொன்ன எலி கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல குருவே. என்ன பேசுறீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? இந்த மொத்த விஜயநகரத்திலேயே இருக்கிற ஒத்த புத்திசாலி நீங்க. உங்களுக்கு புரியலன்னு சொன்னா? புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு குருவே. புரிஞ்சிருச்சு இல்ல? இந்த கதையை அங்க சொல்லவா? இல்ல 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 வேண்டாம் குருவே, வேண்டாம். ஏன்? மகாராஜா எனக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு. அப்போ அதுவும் தெரியுது உங்களுக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.